தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம். புத்தாடை பொங்கலோடு தி சென்னை சில்க்ஸ். Let the celebrations begin. சாம்பியன்ஸ் டிராபி 2025 அப்கமிங்ல வரப்போகுது பிப்ரவரியில. அதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு எதிரான இங்கிலாந்து சீரிஸ் ஒன்று இருக்குது. முக்கியமாக அது T20 ஓடிஐ இருக்கும். இந்த ஓடிஐ சீரிஸ் தான் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு கண்ணா இருக்கும். T20 கூட சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டலாம். ஏன்னா ஓடிஐ அடுத்த அப்கமிங்ல சாம்பியன்ஸ் டிராபி வேற வரப்போகுது இல்லையா, அது எல்லாமே துபாயில நடக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. ஸோ இதனாலே மேக்ஸிமம் இந்த ஸ்குவாட் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. எண்ட் ஆஃப் த ஜான்வரி மேக்ஸிமம் விட்டுருவாங்க. அப்படி இல்லாட்டி இந்த இங்கிலாந்து சீரிஸ் கிட்ட அந்த மாதிரி டைம்ல விடுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஓடிஐ சீரிஸ் எதுக்கு ஒரு கண்ணா இருப்பாங்கன்னா, ஏன்னா இதில் ஆட போற ஒரு 15 இல்லை ஒரு பிளேயிங் 11 தான் அப்படியே சாம்பியன்ஸ் டிராபிக் ஆடும். இது வழக்கமா இந்தியா பண்ணுவாங்க. மேபி கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாமே, இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாமே நோட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இந்தியா மட்டும் இல்லை ஒட்டுமொத்தமா எல்லா டீமுமே இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்றது வழக்கம். ஸோ அதே மாதிரி இந்த தடவை எப்படி பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. ஸோ அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த தடவை கண்டெண்டர்ஸ் லிஸ்ட்ன்றது மிக பெருசா இருக்குதுப்பா. ஏன்னா ரோஹித் சர்மா ஒரு சைடு ஓடிஐல ஒயிட் பால்ல மிகப்பெரிய ஒரு பயங்கரமான ஒரு ஜாம்பவான் பிளேயர், அவர் ஒரு சைடு பிக்ஸ் பண்ணி வச்சுப்பா. இப்போ எஸ்எஸ் ஜெய்ஸ்வாலுக்கு ஓடிஐ மெய்டன் காலம் வரும்ன்றாங்க. அப்படின்னு இருக்கிற பட்சத்துல அப்ப கில்லோட நிலைமை என்ன, வெளியே உட்கார வைப்பாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. வெளியே உட்கார வச்சாலும் இங்க ஒரு சிலர் கண்டுக்க போறதுல, இன்னொரு சிலர் கதறுவாங்க. எப்படி இருந்தாலும் சரி ஓகே. அது ஒரு சைடு இருந்தாலுமே ரெண்டாவது பாத்தீங்கன்னா 1 டவுன் கோலி தொடவே முடியாத வர 2 டவுன் ஸ்ரேயாஸ் ஐயர் கண்டிப்பா வருவாருன்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. முக்கியமா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படி டொமஸ்டிக்ல அவர் எவ்வளவு பெரிய ரிடம்ஷன் எடுத்தாருன்றது எல்லாத்தையுமே தெரியும். விஜயா சாரே, ரஞ்சி, துலீப் டிராபி எல்லாமே சரமாரியான ரன்களை கூச்சிட்டு இருக்காரு. ஸோ ஸ்ரேயாஸ் ஐயர், அது கீழே KL ராகுல், அவரையும் அசைக்கவே முடியாது. ஏன்னா சமீபத்தில் 2020 ஒன் ஆஃப் பெஸ்ட் விக்கெட் கீப்பர் வித் ஆவரேஜ் ஒயிட் பால் ஓடிஐ வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ரிஷப் பண்டோட ஹோம் கமிங், அதாவது இன்கமிங் வேற வருது. ஸோ அதனால பண்ட்டுக்கும் KL ராகுலுக்கும் ஸ்ரேயாஸ் ஐயருக்கும் மிகப்பெரிய ஒரு போட்டி இருக்கும். இதற்கு நடுவுல தான் சஞ்சு சாம்சன் ஒருத்தர் இருக்கிறாருன்றது எல்லாருமே மறந்துடுறோம். ஸோ சஞ்சு சேட்டன் 2022 T20 உலக கோப்பையில் ஒன் ஆஃப் தரமான ஒரு விக்கெட் கீப்பர் அவர் தான் கொண்டு போறாங்க. ஆனா போய் சொல்லி ஏமாத்தி ஒரு மேட்ச் கூட விளையாட விடாம உட்கார வச்சிட்டாங்க. ஓடிஐல வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதுவுமே டவுட் தான். கடைசியா சவுத் ஆப்பிரிக்கால ஒரு 100 போட்டாரு, அது ஓடிஐல. அதுக்கப்புறம் ஒரு பேக் டு பேக் கண்டினியூ 100 அடிச்சாரு. அப்படின்ற பட்சத்தில் இருக்கும்போது சஞ்சு சேட்டனுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. அது கீழே முகமது ஷமி, அவருமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்ஜுரியில இருந்து இன்னும் சரியாகல. ஸோ அவருமே வருவாரா அப்படின்ற ஒரு சின்ன டவுட் தான். பட் ஆனால் பயங்கரமா பவுலிங்லாம் போட்டு வீடியோலாம் போட்டுக்கிட்டு இருக்காரு, அதெல்லாம் பயங்கரமா இருந்தது. பட் அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா அர்ஷதீப் சிங் உள்ள வருவாரு அப்படின்ற மாதிரி பயங்கரமான கேள்வி எழுப்பிக்கிட்டு. ஸோ இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் கரெக்டா இருக்குமா? ருத்ராஜ் வேற இருக்காருங்க, மறந்துட்டேங்க. ருத்ராஜ் கெய்க்வாடுமே ஒரு ஓப்பனிங் கண்டக்டராகவும் இருக்கிறாரு, மிடில் ஆர்டர் பிளேயராகவும் இருக்காரு. அப்படின்ற பட்சத்தில் மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ப்ராசஸ் தான். ஸோ இதை பத்தி உங்களோட கருத்தை என்னன்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம். புத்தாடை பொங்கலோடு தி சென்னை சில்க்ஸ். Let the celebrations begin.